கலைஞர் அரங்கில் அமர்ந்திருக்கும் தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் ஒரு விழா நடக்கும். அந்த விழாவில் மீண்டும் இவரை இப்பொழுது விழித்தது போலவே மாண்புமிகு முதல்வரே என்று அழைக்கப் போகிறேன் என்ற எதிர்பார்ப்புடன் தான் இந்த கூட்டத்திற்கே வந்திருக்கிறேன். மத நல்லிணக்க முற்போக்கு கூட்டணி என்கிறோம். முற்போக்கை தவிர வேற வழி இல்லை. பிற்போக்கு ஒரு சாய்ஸாக இருக்கவே முடியாது. அதுதான் த ஆல்டர்னேட் சாய்ஸ். அது எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். என் தொண்டர்களுக்கும் முழு வெற்றிக்கான உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதை அன்பு கட்டளையாகவும் சிலருக்கு ஆணையாகவும் பிறப்பித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். இங்கே இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல் சூழலில் நாமெல்லாம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் அதிகாரத்தின் அடையாளம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். தமிழகமே அதுவாக மாறிவிட்டது. இப்பொழுது நாம் எதிர்க்க வேண்டிய சக்திகள் என்ன என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு. அதை முழுமையாக எதிர்க்க வேண்டிய கடமையை நான் செய்ய போகிறேன். நீங்களும் செய்வீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா. வணக்கம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவரும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிடத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இந்த கூட்டணியில் நாங்கள் தான் புதுசு. தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த கூட்டணி மேலே நம்பிக்கையே கிடையாது. இன்றைக்கி நம்பிக்கை இருக்கின்ற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அதுவும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும் என்று ஆசைப்பட்டார்கள். அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கி வந்தோம். எந்த ஒரு கையெழுத்து போடல. அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜ்யசபாவும் 10 சீட்டும் கொடுத்தாரு. அதுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறான். 2021 அண்ணன் முதலமைச்சராக பதவியேற்கும் போது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பமே அழுந்தது. அந்த குடும்பத்தில் நானும் எங்கள் சகோதரியும் அழுதோம். அது அந்த நேரத்தில் அண்ணன்ற அந்த பதிவு பண்ண மீண்டும் 2026 மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். 200 கிடையாது, 200+.